சென்னை மெரினா கடற்கரையில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் இன்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம். செந்தில்குட்டி, மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல பொதுமக்கள் இன்னைக்கு அஞ்சலி செலுத்தி வருவது குறித்து சொல்லுங்க. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் உடல் நேற்று இறுதி அடக்கம் செய்யப்பட்டது. அது எம்ஜிஆர் சமாதி அமைந்திருக்கக்கூடிய அந்த சமாதியின் பின்புறம் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் உடல் இறுதி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் நேற்று ஏராளமான ஆயிரக்கணக்கான மக்கள் அஞ்சலி செலுத்தி வந்த நிலையில் இன்றும் பலர் பல வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய நபர்கள் அதிக அளவில் மக்கள் காலையிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசையில் நின்று தங்களுடைய இறுதி அஞ்சலியை அவர்களுடைய மத வழக்கப்படியும் பெரும்பாலான தொண்டர்களும் இங்கு அதிக அளவில் குவிந்தவண்ணம் இருந்தார்கள். இதனால் நேரம் செல்ல செல்ல இந்த கூட்டமானது அதிக அளவில் திரண்டதன் காரணமாக அருகில் சென்று பார்ப்பதற்கான தற்போது வாய்ப்புகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கூடுதலான பேரிகார்டுகள் போட்டு அவர்கள் வரிசையாக இந்த பகுதியிலிருந்து உடனே பார்த்துவிட்டு செல்லும்படியான வசதிகள் தான் தற்போது ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மக்கள் இன்னும் தொடர்ந்து அதிக அளவில் குவிந்து வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதால் காவல்துறை உயர் அதிகாரிகளும் இந்த பகுதியில் இந்த கூட்டத்தை சமாளிப்பதற்காக என்னென்ன நடவடிக்கைகள் மீண்டும் மேற்கொள்ளலாம் என்ற ஒரு ஆலோசனையும் தற்போது சமாதி அருகே நடந்து வருகிறது. அதுபோன்ற உயர் அதிகாரிகள் அது குறித்த விவரங்களை மற்ற காவல் அதிகாரிகளிடம் கேட்டு வருகிறார்கள். அதே போல இந்த பகுதியில் நினைவிடம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்குவதற்கு முன்னதான வரைபடம் வரைவதற்காகவும் அதுபோல அளவீடுகள் செய்வதற்காகவும் சில அதிகாரிகள் கடந்த 1:30 மணி அளவில் இங்கே சில அளவீடுகளை செய்திருந்தார்கள். அதாவது இந்த பகுதியில் எவ்வாறு நினைவிடம் அமைப்பது, இந்த ஜெயலலிதா உடல் வைக்கப்பட்டிருக்கிற இந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் எவ்வாறு பூங்காக்களாக அமைப்பது என்பது தொடர்பான அந்த விவரங்களை ஆய்வு செய்வதற்கான சில அதிகாரிகள் பொதுப்பணித்துறையிலிருந்தும் மாநகராட்சி தரப்பிலிருந்தும் இந்த பகுதியில் அளவீடுகளை செய்து தற்போது சென்றிருக்கிறார்கள். செந்தில்குட்டி, இப்ப தற்போது நீங்க சொன்னீங்க அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்ததா சொன்னீங்க. அவர்கள் தரப்புல ஏதேனும் சொல்லப்பட்டிருக்கிறதா? அதிகாரிகளிடம் கேட்கும் பொழுது இது ஆரம்ப கட்ட ஒரு ஆய்வு பணி தான் என்றும், இந்த ஆரம்ப கட்ட பணியின் போது நினைவிடங்களை எவ்வாறு அந்த பகுதியில் அமைப்பது, இந்த நினைவிடம் அமைப்பது தொடர்பான வரைபடங்களை எவ்வாறு தயாரிப்பது என்பது தொடர்பான சில விவரங்களை அவர்கள் இந்த பகுதியில் ஆலோசனை நடத்திவிட்டு தற்போது சென்றுள்ளதாகவும், இந்த வரைபடங்களை மீண்டும் வரைபடங்கள் தொடர்பான விவரங்களை சேகரித்த பிறகு வரைபடங்கள் வரையப்பட்டு அதற்கான அனுமதி பெறப்பட்டது இந்த இடத்தில் நினைவிடம் அமைப்பது தொடர்பாகவும், இந்த இடத்தை சுற்றி எவ்வாறு பூங்காக்கள் மற்றும் மக்கள் அமர்ந்து செல்வதற்கான இடவசதிகள் மற்றும் சாலை இந்த பாதைகளை அமைப்பது உள்ளிட்ட விவரங்களை தற்போது ஆரம்ப கட்ட பணியாக அவர்கள் இந்த அளவீடுகளை மட்டும் எடுத்து சென்றிருக்கிறார்கள். இதற்கான வரைபட வரையும் பணி இதற்கு பின்னதான அடுத்த கட்ட பணியாக நடைபெறும் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். செந்தில்குட்டி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.